கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை கிருபையாக கூட்டி தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ஆண்டன் ஃப்ரே அவர்கள் எழுதிய அவர் வைல்டர்னஸ் வாண்டரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் ஸ்டடியை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அதுல இன்றைக்கு நாம பாகம் 8 அதை குறித்து இன்றைய பாடத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்ப கடந்த வாரங்கள் எல்லாம் நம்ம என்ன தியானிச்சிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளா இருக்கும் போதே தேவன் அவர்கள் மீது ஒரு விசேஷித்த அக்கறையை செலுத்தினார். பாருங்க, அவர்கள் தங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தினால அங்க எகிப்துல அடிமைகளா இருக்கிறாங்க. கடந்த பாடங்களை நம்ம பார்த்தோம். இப்போ தேவனுக்கு அவர்களை விடுவிக்க வேண்டிய ஏதாவது அவசியம் இருந்ததா அப்படின்னா இல்ல. ஆனா தேவன் அவர்கள் மீது வைத்த அந்த மிகுந்த அன்பு நிமித்தம் அவர்கள் எகிப்துல இருக்கும் போதே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் கீழே ரத்தத்தின் கீழே அவர்களை கொண்டு வந்து அங்கிருந்து விடுவிக்கிறார். விடுவித்து அவர்களை தொடர்ந்து அங்க வழி நடத்திட்டு வரார். பாருங்க, இந்த ஒரு வழி நடத்துதல் எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா இவர்களுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த வழி நடத்துதல்ல தேவன் தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துட்டு வரார். இந்த பாதுகாப்பு இவர்களுக்குள்ள எதை உணர்த்தி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய கிருபைய இவர்கள் உணர்ந்திருக்கணும். இந்த கிருபைய இவர்கள் உணரும் போது அது இவர்களுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கும் அப்படின்னா, தேவன் மீது ஒரு விசுவாசத்தை இவர்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். தேவனை நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, தேவனுடைய பாதுகாப்பை பார்த்து. அப்ப அந்த விசுவாசம் நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள இவங்க போயிருக்கணும், கீழ்ப்படிதலுக்குள்ள வந்திருக்கும். பாருங்க, இவர்கள் வந்தார்களா அப்படின்னா, பாருங்க நமக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அங்க ராம்சேஸ்ல இவர்கள் ஒன்று கூடி கேதராகி அங்கிருந்து சுக்கோத் வராங்க, நமக்கு தெரியும். அப்படியே தொடர்ந்து அவர்கள் அந்த மாரா ஏலி ரவிதி எல்லாம் கடந்த வாரங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவன் தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துட்டே வரார். இந்த பாதுகாப்பு இவர்களுக்கு தேவன் மீது ஒரு விசுவாசத்தை அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிதலை இவர்களுக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னா, நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமா அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை உணரவே இல்லை. பாருங்க, திரும்ப 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 தேவனுக்கு விரோதமா தொடர்ந்து முறுமுறுத்துட்டே போறாங்க. ஒவ்வொரு அனுபவங்களும் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்ததா அப்படின்னா, பாடத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் அங்க விரும்பல, தங்களுடைய சுயத்தை மாத்திரம் பார்த்துட்டு விழுந்து போயிட்டே இருக்காங்க. கடைசியா தேவன் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்களை சீனாய் மலைக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து இப்ப நீங்க என்னுடைய சொல்படி கேட்டு நடப்பீர்களா அப்படின்னு சொல்லி இங்கதான் வந்து தேவன் அங்க கேட்கிறார். பாருங்க, இதனுடைய டெட்லி பேரலல் என்னன்னு நம்ம தியானிச்சோம்னா, இப்ப இது நமக்கும் அப்படியே பொருந்தும். இப்ப நாமும் இந்த உலகத்துல இருக்கோம். இந்த உலகத்துல தேவன் நம்மை விடுவித்து காப்பாற்ற வேண்டிய ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய ஆதிப்பிதாவாகிய ஆதாமினுடைய அந்த தவறுதலை நிமித்தம் நாம எல்லாரும் இந்த உலகத்துல மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிமைகளா இருக்கும். ஆனாலும் தேவன் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அங்க எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தின் கீழே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து விடுவித்தாரோ, அதே மாதிரி இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் கீழே நம்மளை கொண்டு வந்து இப்ப விடுவிக்கிறார். விடுவித்ததோடு மாத்திரம் அல்லாம அங்க இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்து வழி நடத்திட்டு வந்தாரோ, இப்போ நம்மையும் அதே மாதிரி பாதுகாத்து வழி நடத்திட்டு வராரு. கவனிக்கலாம், அங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் கீழே வந்து அந்த ஈடுபலியை விசுவாசிக்கும் போது நாம் உலகத்திலிருந்து நாம் பிரிந்து தேவனுடைய பிள்ளைகளா வரோம். தெரிஞ்சு சத்தியத்துக்குள்ள நம்ம வரோம். இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து வந்த மாதிரி நமக்கு நம்முடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வரார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க சுக்கோத், ஏத்தாம், அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு, அது மாத்திரம் இல்லாம தொடர்ந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் மூலமாக இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து அனுபவங்கள் அங்க வருது. இந்த அனுபவம் எல்லாத்திலும் போராட்டங்கள்ல தேவன் நம்ம ஒரு நாளும் கைவிடாம தொடர்ந்து வழி நடத்திட்டு வரார். எதற்கு வழி நடத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா,
அங்க எப்படி அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை உணர்ந்து தேவனுடைய கிருபையை உணர்வதற்காக அது பண்ணாரோ அதே மாதிரி இப்ப நமக்கும் அதேதான். நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கிறோமா? எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது. நிறைய சகோதரர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நான் சத்தியத்துக்குள்ள மாத்திர வரலைன்னா நான் இந்நேரம் எப்படி இருப்பேன்னே தெரியல பிரதர் அப்படின்னு எல்லாம் எத்தனையோ சகோதரர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த பாதுகாப்பு நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கிறோமா? கிருபையை உணர்ந்திருந்தா அது எதை நோக்கி வழி நடத்தி இருக்குமா? தேவனை நம்பக்கூடிய விஷயத்தை நோக்கி நம்மை வழி நடத்திருக்கோம். விசுவாசம். இப்ப நாம தேவனை எந்த அளவுக்கு நாம விசுவாசிக்கிறோம் கவனிங்க. அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை வழி நடத்தி இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மை நாமே தியானிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை அங்க அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை, தொடர்ந்து விழுந்துட்டே இருக்காங்க. இப்ப நமக்கும் அதேதான். இப்படியே நம்மளை கூட்டிட்டு வரும்போது நாம திரும்ப திரும்ப விழுந்து போறோம், முறுமுறுக்கிறோம், எல்லாமே இருக்கு. இப்ப கடைசியா இப்ப சீனாய் மலையில தேவன் நம்மை கூட்டிட்டு வந்து இங்க வந்து நம்மை பார்த்து இப்ப கேட்கிறாரு பாருங்க. இப்ப பாருங்க, வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட அங்க என்ன கேட்டார் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை இப்ப சீனாய் மலைக்கு கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நினைப்பூட்டுறார். நான் எகிப்தியருக்கு செஞ்சதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன கேட்கிறாரா பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பாருங்க, இப்ப இங்க கூட்டிட்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்க இவ்வளவு நாள் நான் உங்களை பாதுகாத்து வழி நடத்திட்டு வந்தேன், இப்ப நீங்க என் வாக்க நீங்க உள்ளபடி கேட்டு நடந்தீங்கன்னா, என் உடன்படிக்கையை கை கொண்டா நீங்க தாப்பா என்னுடைய சொந்த சம்பத்து, பூமி எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். இப்ப நம்மை பார்த்தும் தேவன் கேட்கிறார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி சீனாய் மலை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். பல அனுபவங்கள் மூலமாக தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவார். ஆனா நம்ம அந்த பாதுகாப்பை நம்ம உணராம திரும்ப திரும்ப விழுந்து போயிட்டே இருப்போம். ரைட் டைம்ல தேவன் அங்க எப்படி சீனாய் மலை கூட்டிட்டு வந்தாரோ அதே மாதிரி நமக்கும் ஒரு இடத்துல தேவன் கேட்பார். இப்ப நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு, விசேஷமா இது நம்ம எங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, மெமோரியல் டைம்ஸ் எல்லாம் நம்ம அழகா கம்பேர் பண்ணலாம். அந்த வருடம் முழுக்க தேவன் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆனா நம்ம அதை உணரவே மாட்டோம், திரும்ப திரும்ப விழுந்து போயிட்டே இருப்போம். கடைசியா அந்த மெமோரியல் டைம்ல ஆண்டவர் சொல்லுவார், அவருடைய அந்த கிருபாசனத்தின் முன்னாடி நாம செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிச்சு அவருடைய பாதுகாப்பை எல்லாம் நம்ம நினைவு கூறுவோம். நினைவு கூர்ந்துட்டு இப்ப நீங்க என் வாக்கு உள்ளபடி கேட்டு நடங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். கவனிக்கலாம். இப்போ ஜனங்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். பாருங்க, இப்ப ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்க ஜனங்களும் கீழ்ப்படுகிறாங்க. இப்ப கவனிக்கலாம். இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நமக்கு பாடமா இருக்கு. நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். ரோமர் எல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். சரி, இப்ப ஜனங்கள் உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இப்ப மோசே திரும்ப இப்ப மலைக்கு போறார். பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த ஒரு சீனாய் மலையில மாத்திரம் மோசே ஏறக்கூடிய ஒரு 8 முறை மலை மேல ஏறிட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அங்க குறிப்பிடுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஜனங்கள் தேவன்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இப்ப மோசே மலைக்கு போறார். இப்ப மலைக்கு போய் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் அங்க வாங்குறார். பாருங்க, இதை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல இருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சுக்கங்க. தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். பலிகள் எப்படி செலுத்தணும், அவருடைய பிரமாணங்கள் எல்லாமே அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ மோசே மேல போய் இது எல்லாம் வாங்கிட்டு வரார். பாருங்க, வாங்கிட்டு இப்ப கீழே வரார். கீழே இந்த ஜனங்கள்கிட்ட இப்ப தேவன் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் இப்ப அறிவிக்கிறார். பாருங்க, ஏற்கனவே மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜனங்கள் நாங்க கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொல்றாங்க. இப்ப மோசே மலைக்கு போயிட்டு கீழே அந்த பிரமாணங்களை எல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்றார். இப்ப ஜனங்கள் பாருங்க என்ன பண்றாங்க, இந்த வசனம் வாசிக்கலாம்.
யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பாருங்க, பிரதியுத்தரம் சொன்னார்கள். திரும்ப இப்ப இந்த ஜனங்கள் உறுதிமொழி கொடுக்குறாங்க. கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உறுதிமொழி கொடுக்குறாங்க. இப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க 12 தூண்களை நிறுத்தி அங்க பலியெல்லாம் அங்க செலுத்துறார். சரி, இப்போ அங்க சொல்லிடுறார், ஒரு பலி செலுத்தப்படுது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சுக்கலாம். இப்போ 7ஆம் வசனத்துல திரும்பவும் ஜனங்கள் தேவனுடைய சொற்படி கேட்டு நடப்போம்னு திரும்ப ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. இப்ப இந்த உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பலியின் ரத்தத்தை எடுத்து அங்க ஜனங்கள் மேல எல்லாம் அங்க தெளிக்கிறார். அதே மாதிரி இப்ப எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம்னா, புஸ்தகத்தின் மேலும் தெளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, இப்ப யாத்திராகமத்துல 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். பாருங்க, இந்த உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லி அங்க மோசே சொல்றாரு. சரி, இப்ப ஜனங்கள் தேவன்ட்ட அங்க உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இப்ப திரும்ப மோசே மறுபடியும் சீனாய் மலைக்கு மேல போறார், தேவன்ட்ட போறார். தேவனிடத்துக்கு போய் இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 40 நாள் மோசே அங்க சீனாய் மலையில அங்க இருக்கிறார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, பிரமாணங்கள் கொடுத்திருக்கார், இப்ப ஜனங்கள் உறுதிமொழி கொடுத்துட்டாங்க, இவர் போய் 40 நாள் அங்க சீனாய் மலையில என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி. பாருங்க, அங்க என்னதான் பண்ணிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். ஏன் இவ்வளவு நாட்கள் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா, எபிரேயர்ல எல்லாம் நமக்கு 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல பாருங்க, வசனம் வாசிக்கலாம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த 40 நாள் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவன் ஆசரிப்பு கூடார அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து அங்க காட்டியிருக்கார். நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய அளவுகள், அதனுடைய முறைமைகள், இது எல்லாமே இன்னைக்கு நாம பிபிடில படம் போட்டு காட்டினால் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. இப்ப 40 நாள் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த ஆசரிப்பு கூடார அந்த மாதிரிகள் எல்லாம் அங்க மோசேக்கு காண்பிக்கப்படுது. ஸோ இது எல்லாமே அங்க மெமரைஸ் பண்றாரு. ஸோ இதற்காக தான் அங்க 40 நாட்கள் மலையில அங்க மோசே இருந்திருக்கார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 40 நாள்ல மோசே அங்க சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இருந்திருக்கார். பாருங்க, உபாகமத்துல வசனம் இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். பாருங்க, 40 நாள் அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பாருங்க, இந்த ஒரு ஒரு விசன்ல ஒரு மெமரைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இதுல என்ன நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குன்னு சகோதரர் அருமையா சொல்றாரு அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்ப நாமும் பரலோக காரியங்களை தரிசிக்கணும்னா, பாருங்க அங்க மோசே இந்த ஆசரிப்பு கூடார மாதிரி பரலோகத்தின் மாதிரிக்கு ஒத்திருக்கிறது நம்ம வசனங்கள பார்த்தோம். சோ அந்த பரலோகத்திற்குரிய அந்த காரியங்களை தரிசிப்பதற்காக பூமிக்குரிய விஷயங்களை அங்க தியாகம் செஞ்சார். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, முழுக்க அந்த ஒரு இதுலயே இருந்தார். நம்ம ஆண்டவர் கூட அந்த 40 நாள் வனாந்தரத்துல இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். கம்ப்ளீட் மெடிடேஷன்லயே இருப்பார். இப்போ இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது அப்படின்னா, பரலோக காரியங்களை நாம் தரிசிக்க வேண்டும்னா பூமிக்குரிய விஷயங்களை நாம் பலி செலுத்தித்தான் ஆக வேண்டும். பூமிக்குரிய விஷயங்கள், நம்மளுடைய நேரம், காலம், நம்மளுடைய ஆசைகள், நியாயமான ஆசைகள், இது எல்லாமே இருக்கும். அப்போ இது எல்லாமே நாம அங்க தியாகம் பண்ணி தேவனுக்காக பலி செலுத்தும் போதுதான் நமக்கு அந்த பரலோகத்திற்குரிய காரியங்களை தேவன் அங்க கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். சோ அதனால மோசே 40 நாள் அங்க மேல இருக்கிறார். மேல இருந்து அந்த இதை அந்த விஷன்ஸ் எல்லாமே பாக்குறார், மெமரைஸ் பண்றார். சரி, இன்னொரு காரணம் பார்த்தோம்னா, 40 நாள் மோசே மலை மேல ஏன் இருந்தார் அப்படின்னா, இன்னொரு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு அங்க இருக்கு. இது ஏன் தேவன் மோசேய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து எடுத்து 40 நாள் மலைக்கு கொண்டு போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க,
இந்த ஒரு மோசே இப்போ மேல இருக்கார். யாத்ரா 32ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் பாருங்க, இப்பதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் என் சொல்லபடி இப்பயாவது கேட்டு நடங்கப்பா அப்படின்னு சொல்லி எகிப்திலிருந்து நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துறார். கேட்டு நடப்போம்னு சொல்றாங்க. திரும்ப மலையில போயிட்டு கற்பனைகள் கொடுக்குறார், நடப்போம்னு சொல்றாங்க. பலி செலுத்தப்படுது, உடன்படிக்கையின் ரத்தம் ஜனங்கள் மேல அங்க தெளிக்கப்படுது, எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ மேல போன உடனே இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு இப்போ ஆரோன்ட்ட அங்க கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இந்த மனித இருதயம் பாருங்க, நமக்கு அடிக்கடி நம்ம அந்த வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் மனித இருதயம் திருக்குள்ளது. கொஞ்ச நாள் கூட ஆகல, அந்த தேவனுடைய பாதுகாப்பு வழி நடத்துவது எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு வேற ஒரு விக்கிரகத்தை அங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தேவன் ஏன் மோசேயை எடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, முந்தைய அனுபவங்களையாவது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆனா இப்போ இங்க மோசேயை தேவன் 40 நாள் கம்ப்ளீட்டா எடுத்த உடனே இப்ப தேவனுக்கு பதிலாக அங்க வேற ஒரு விக்கிரகத்தை அங்க செய்யறாங்க. தேவனுடைய உடன்படிக்கையை உடனடியாக தள்ளுறாங்க. கவனிக்கலாம், ஏன் மோசேயை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து எடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தான் எகிப்திலிருந்து விடுவித்து தொடர்ந்து வழி நடத்திட்டு வரார், தொடர்ந்து பாதுகாத்துட்டு வரார். ஆனா இந்த ஜனங்கள் தேவனை விட்டுட்டு இப்ப தேவனுடைய சார்பாக பிரதிநிதியாக இருந்து வழி நடத்தி வந்த மோசேய பிடிச்சிட்டாங்க. மோசேதான் எங்களைய வழி நடத்தினார், மோசேதான் சுக்கோத்துக்கு கூட்டு வந்தார், அவர் தான் அந்த ஈரோத் பள்ளத்தாக்கு ஏத்தாமில இருந்து எங்களை வழி நடத்தி வந்தார், மோசேதான் செங்கடலை பிளந்தார், மோசேதான் அமலேக்கியர்ல இருந்து எங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா மோசைய டிபெண்ட் பண்ணி அவங்க அந்த ஜனங்கள் அப்படியே போயிட்டாங்க. தேவனை விசுவாசிக்கல, தேவன் சார்பா வழி நடத்திட்டு வந்த மோசைய பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப ரைட் டைம்ல மோசேவை எடுக்கிறார். பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை எங்க பிரதர் சொல்றாரு, விசிபிள் கிரட்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்க, காணக்கூடிய ஒரு ஒரு ஊன்றுகோல் மாதிரி மோசையவே இவர்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த விசிபிள் கிரட்ச தேவன் எடுத்தா தான் இவர்கள் தேவனை விசுவாசிக்கக்கூடிய நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க உருவாகும். அதனால பர்டிகுலரா அங்க தேவன் மோசைய இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து எடுக்கிறார். கவனிக்கலாம், இப்ப தேவனை விசுவாசிக்கணும் அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படிப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். எபிரேயர்ல பாருங்க 11:1 வசனம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் அங்க விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. சோ தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப காணாத தேவனை இவர்கள் விசுவாசிக்கணும். ஆனா அதற்கு பதிலாக கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விசிபிள் கிரச்சா அங்க மோசையை பார்த்துட்டாங்க. இப்ப மோசேதான் இவர்களை வழி நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இப்ப அவர்கள் மோசையை நம்ப ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய மைண்ட் நமக்கு நல்லா தெரியும். எப்படி அப்படின்னா பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனுடைய மைண்ட் பாருங்க, கிளியரா சொல்லிட்டாரு, என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த பிரமாணங்கள் எல்லாம் தேவன் அங்க சொல்றார். இன்னும் அநேக வசனங்கள்ல ஏசாயா 42:8 எல்லாம், நான் தான் தேவன், என்னுடைய மகிமை நான் வேற ஒருவருக்கும் கொடேன். அந்த தேவனுடைய அந்த ஒரு அன்பு, பொசசிவ்னஸ், இதெல்லாம் அங்க வெளிப்படுறதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இந்த ஜனங்கள் தேவனை விட்டுட்டு அங்க மோசைய ஒரு விசிபிள் கிரச்சஸா பிடிச்சிட்டாங்க. இப்போ மோசேய இவர்கள் மத்தியிலிருந்து எடுப்பதின் மூலமாக இவர்களுக்கு தேவனை விசுவாசிக்க கூடிய வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுது. தேவனை விசுவாசித்தார்களா? நமக்கு தெரியும், நடந்த பயங்கரம். அங்க மிகப்பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை அங்க ஒண்ணு நடக்குது. ஒரு பொன் கன்றுக்குட்டிய அவர்கள் செஞ்சு அங்க அதை வழிபடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள போறாங்க. கவனிக்கலாம், இந்த ஒரு நிழல் சுவிசேஷ யுகத்துல அப்படியே பிரதிபலிக்கிறத நாம கவனிக்கலாம். பாருங்க, இதே மாதிரிதான் இப்ப ஆண்டவர் அவருடைய கோர்ஸை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சபைய அப்போஸ்தலர்கள் வழி நடத்திட்டு வந்தாங்க. இப்ப சபை
அப்போஸ்தலர்களுடைய வழி நடத்துதல தொடர்ந்து அங்க நடத்துறாங்க. பல்வேறு விதமான அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே அங்க நடக்குது. இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டைம்ல அப்போஸ்தலர்கள் நித்திரை அடைகிறாங்க. அவர்களுடைய கோர்ஸ் அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சபைக்கு என்ன வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுது அப்படின்னா, தேவனை நேரடியாக விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. பல நேரங்கள் அவர்கள் அப்போஸ்தலர்களை சார்ந்து விசுவாசித்திருக்கலாம். ஆனா அதற்கு அப்புறம் தேவனை விசுவாசிக்கக்கூடிய அங்க வாய்ப்பு அங்க வழங்கப்படுது. ஆனால் இங்க நிழல்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நமக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுவிசேஷ யுக சபையில பின்னாடி என்ன ஆகுதுன்னா, சுயநலம் அப்படிங்கிற விஷயம், சுயத்தை சார்ந்து பல்வேறு விதமான விசுவாச துரோகம் இதெல்லாம் அங்கங்க நேரிடுது. தொடர்ந்து அப்படியே வந்து கடைசியில விசிபிள் கிரச்சஸா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க போப்பு மார்க்கம் அப்படிங்கிற விஷயம் அங்க உருவாயிடுச்சு. இப்ப கூட பாருங்க, இன்றைக்கு பெயர் சபைகள் எதை சார்ந்துதான் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுடைய அந்த வழிநடத்துபவர்கள், பாஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி யார் அவர்களுக்கு அந்த சபையை வழி நடத்துறாங்களோ அவர்களை சார்ந்துதான் இருக்கிறாங்களே தவிர அங்க தேவன் மீதான அந்த விசுவாசம் அங்க இல்லை. சோ இது எல்லாமே பாருங்க, பின்னாடி நடந்த சுவிசேஷத்தில் நடந்த சம்பவத்துக்கு அங்க ஒரு நிழலா இருக்கு. சோ இப்ப தேவன் ஏன் மோசையை எடுத்தார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க தேவனை நேரடியாக விசுவாசிக்க கூடிய அங்க வாய்ப்பு அங்க வழங்கப்பட்டது. விசுவாசித்தார்களா? கவனிக்கலாம், அங்க ஆரோனுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு கலகம் ஒண்ணு அங்க நடக்குது. ஆக்சுவலா உண்மையா தேவனுக்கு விரோதமாக அங்க கலகம் பண்றாங்க. இப்ப இவர்கள் எப்படி பாருங்க, தேவன் இவங்களை கூப்பிட்டது பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க பண்ணதெல்லாம் போதும், விட்டுட்டு இனி என்னுடைய பேச்ச உள்ளபடி கேட்டு நடங்க, நீங்க தான்ப்பா என்னுடைய விசேஷித்த ஜனங்கள்னு தேவன் கூப்பிட்டார். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இவர்கள் எப்படி தேவனுடைய விசேஷித்த ஜனங்களாக இருக்க முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான பாடம் இதுல நமக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இப்ப நாமும் இப்ப பாருங்க, நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப நாமும் இதே மாதிரி ஏதாவது ஒரு விசிபிள் கிரச்சஸ பிடிச்சிட்டு அதை சார்ந்து நாம் தேவனை நாம் விசுவாசித்து நடந்துட்டு இருக்கோமா? நம்மை நாமே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். பாருங்க, பல நேரங்கள்ல சகோதரர்கள் என்ன தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, தங்களை வழிநடத்தக்கூடிய சகோதரர்களை முழுமையா சார்ந்துருவாங்க. பல சகோதரர்கள் ரொம்ப அருமையா சபையை வழிநடத்துவாங்க. ஆனால் சபை மக்கள் நம்ம எதைத்தான் நாம பற்றி கொண்டிருக்கோம்னா, தேவனைத்தான் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இப்ப தேவனுக்கும் நமக்கும் நடுவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க மத்தியஸ்தரா இருந்து அங்க நமக்காக பரிந்து பேசுறார். ஆனா நம்ம சகோதரர்களை பிடிச்சுக்குவோம். சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொந்த பந்தங்கள் சபையில சொந்த பந்தங்கள் ஒரே சபையில இருப்பாங்க. திடீர்னு அங்க ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து அவர்களுடைய சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, இவங்களும் அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம், அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசிபிள் கிரச்சஸ் அதை சார்ந்துதான் இருப்பாங்க. தேவன் மீதான அந்த விசுவாசம் அங்க இருக்காது. அதே மாதிரி சில சபையில எல்லாம் பார்த்தோம்னா, சபை கட்டிடங்கள் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா சில எக்லீசியாஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை சார்ந்து போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, இது எல்லாமே இன்னும் அநேக உதாரணங்கள் சொன்னா சொல்லிட்டே போலாம். விசிபிள் கிரச்சஸா இன்றைக்கு நமக்கு முன்னாடி அங்க இருக்கு. ஒருவேளை நாம் இதையெல்லாம் சார்ந்து ஒரு விசிபிள் கிரச்சா இதையே நாம பற்றி கொண்டிருந்தா, கவனிக்கலாம், தேவன் ரைட் டைம்ல இதை எடுத்துருவார். எடுத்துட்டு இப்ப நம்ம முன்னாடி தேவனை மாத்திரம் விசுவாசிக்க கூடிய வாய்ப்பை நம்ம முன்னாடி கொடுப்பார். இப்ப நீங்க என்ன விசுவாசிங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நாம அந்த அனுபவங்கள் மூலமாக தேவன் மீதான விசுவாசத்திற்கு நேராக நாம் போறோமா, அல்லது இந்த விசிபிள் கிரச்சஸுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஊன்றுகோல, ஒரு விசிபிள் கிரச்சஸ நாம் தேடுறோமா? பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா அநேக சகோதரர்கள் இதுதான், ஒரு சபையில இருந்து டக்குன்னு ஏதாவது ஒரு தேவன் வெளியே வராங்கன்னா அடுத்து வேற சபைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா வேற பக்கம் போறது, ஒரு சின்ன பிரச்சனை வேற ஐக்கியம் தேடுறது. சோ இந்த மாதிரி. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து இருக்கும். இல்லைன்னா பாருங்க, அங்க எப்படி ஒரு பொன் கன்றுக்குட்டி மோசே இருந்தார், மோசே போனோன்னா அடுத்தது வேற ஒரு கன்றுக்குட்டி செஞ்ச மாதிரி இப்ப சகோதரர்களும் அதே மாதிரி வேற ஏதாவது தேடுறாங்க அப்படின்னா, நாமும் பொன் கன்றுக்குட்டியை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது தேவனை மாத்திரம் நாம் நம்பருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. ஒருவேளை நாம வேற ஒரு விசிபிள் கிரச்சஸ தேடினா, நாம் எப்படி தேவனுடைய விசேஷித்த ஜனங்களாக இருக்க முடியும்? பாருங்க, பெரிய கேள்வி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் போல ஒருவேளை நாம வேற ஏதாவது தேடினா, நாமும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து கொண்டிருக்கிறோம்.
பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் யார்கிட்ட கலகம் பண்ணாங்க அப்படின்னா ஆரோன்ட்டு அங்க கலகம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இப்ப ஆரோன் என்ன பண்றாரு பாருங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லும் போது இப்ப ஆரோன் என்ன பண்றாரு பாருங்க. வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 2 வசனம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, இப்ப ஆரோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த பொன் அணிகள் இதெல்லாமே இந்த தங்கம் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறார். அப்போ ஜனங்கள் எல்லாமே அதை எல்லாமே கலட்டி இப்போ ஆரோன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப இதையெல்லாம் வச்சு ஆரோன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொன் கன்றுக்குட்டிய அங்க உருவாக்கிடுறான். கவனிக்கலாம். இந்த பொன் கன்றுக்குட்டிய உருவாக்குனது மாத்திரம் இல்லாம அடுத்தது என்ன பண்றாங்களா? வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 5 வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, இப்ப ஒரு பொன் கன்றுக்குட்டி செஞ்சுட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு பண்டிகைன்னு சொல்லி அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ இத குறிச்சு நம்ம பார்த்தோம்னா ஆரோன் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க எழும்புது. இப்போ இது தவறு இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது இதை குறிச்சு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணங்கள் அங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா ஆரோன் ஏன் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை மோசே இப்போ இல்ல, மோசே சொன்னதை இந்த ஜனங்க கேட்பாங்க. இப்ப மோசே மலையில் இருக்கார். இப்ப மோசே திரும்ப வரும் வரைக்கும் நேரத்தை கடத்துவதற்காக இவர் இப்படி செய்திருக்கலாம். இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இவர்களுடைய அந்த பொன் ஆபரணங்களை கேட்பதின் மூலமாக இவங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐயோ நகைகளை கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி இவர்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தா அதை காட்டி இந்த விஷயத்திலிருந்து அவர் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2வது காரணத்தை அங்க குறிப்பிடுறாங்க. சொல்லிட்டு இப்ப மூத்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எது எப்படி இருந்தாலும் கவனிங்க, பாவம் அப்படிங்கிற விஷயம் எந்த சூழ்நிலையில வந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளவே கூடாது. ஆரோன் செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி அங்க மூத்த சகோதரர் அருமையா அங்க விளக்கம் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த பாவம் தீமை இது எல்லாமே ஒரு டக்குன்னு முடியாது, அது தொடர்ந்து அங்க பிடிக்கும் அப்படின்னு நம்ம வசனங்கள்ல நம்ம வாசிச்சிருக்கோம். பாருங்க, இங்க பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்க, அது எதை நோக்கி வழி நடத்திருச்சா, அடுத்தது அதற்கு ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கவனிக்கலாம் பாருங்க, இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு இதுல என்ன பாடம் அப்படின்னா, இப்ப நாமும் ஒருவேளை நம்மளுடைய இருதயத்துல தேவனுக்கு பதிலாக வேறு ஏதேனும் விக்கிரகத்தை நாமும் வைத்திருந்தால், விக்கிரகம்னா நமக்கு தெரியும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதற்கு கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை. இப்ப தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதற்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை. நாம என்ன பண்ணுவோமோ அந்த விக்கிரகத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குமா, அதற்கு நம்மளுடைய நேரம் காலம் தாளந்து நம்மளுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் பலியாக செலுத்தி கொண்டிருப்போம். அப்படின்னா நம்மளோட இருதயத்துல என்ன விக்கிரகம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, அப்படியே திருப்பி போட்டா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்மளுடைய நேரம் காலம் தாளந்து இது எல்லாத்தையும் எதற்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம்? தேவனுக்கு கொடுக்குறோமா அல்லது வேற ஏதாவது விஷயத்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கொஞ்சம் தியானிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பொன் கன்றுக்குட்டி. அது என்ன பண்ணிரும், கடைசியில நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம அதற்காக பலியா செலுத்த ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை முழுமையா தள்ளிட்டாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சகோதரர் ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இவர்கள் தேவன் சார்பாக நடத்தி வந்த மோசையை தள்ளிட்டு இவர்கள் அந்த கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப மோசைக்கு தேவன் சார்பாக இந்த கன்றுக்குட்டி நம்மை வழி நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திலையும் இவர்கள் அங்க செய்திருக்கலாம் அப்படின்னு சகோதரர் கொடுக்கிறார். பாருங்க, இதேதான் இன்றைய சுவிசேஷ யுகத்துல ஒரு நிழல் ரொம்ப அருமையா பொருந்தி வருது. பெயர் சபைகள் பாருங்க, ஆரோன் அங்க யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா, இன்றைக்கு பெயர் சபைகளை வழி நடத்துகிற அந்த போதகர்களை அங்க அடையாளப்படுத்துறாரு. கிளர்ஜி வகுப்பார் நமக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பெயர் சபை போதகர்கள் ஆண்டவருடைய வாயாக இருந்து கொண்டு தாங்கள் நினைத்ததை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப மோசையுடைய வாயாக ஆரோன் இருந்த மாதிரி இப்ப ஆண்டவர் சொல்றதா நினைச்சு இவர்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் அங்க கன்றுக்குட்டி உருவாக்குன மாதிரி
ஜனங்கள் மத்தியில இவர்கள் தவறான போதகங்கள் எல்லாத்தையும் அங்க கன்றுக்குட்டி மாதிரி முன்னாடி வச்சுட்டாங்க. நமக்கு தெரியும், திருத்துவம், ஆத்தும போதனை, நரக போதனை எல்லாமே இன்றைக்கு பெயர் சபையில அங்க முன்னாடி வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப மோசே எப்படி மலையிலிருந்து இப்ப 40 நாள் கழிச்சு இறங்கி வந்து இதையெல்லாம் அழிச்சாரோ, அதே மாதிரி இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப 2ஆம் வருகையில இப்ப இறங்கி வரார். 2ஆம் வருகையில வந்து இங்க வந்து இவர்களுடைய இந்த தவறான போதகங்கள் எல்லாத்தையும் இங்க அழித்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நம்ம மல்கியால நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாருங்க, இப்ப 2ஆம் வருகையில வந்து ஆண்டவர் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயர் சபைகளின் மத்தியில் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு சத்தியத்துல இருக்க விசேஷமா சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு பதிலா வேற ஆண்டவர் இருக்கிற இடத்துல, தேவன் இடத்துலயும் ஆண்டவர் இடத்துலயும் சகோதரர்களையோ சபையோ வேற எதை வைத்திருந்தாலும் கவனிக்கலாம், இது எல்லாமே நமக்கு முன்னாடி ஒரு விசிபிள் கிரச்சஸா இருக்கு. சோ இது எல்லாமே நாம சுத்திகரித்து தேவனை மாத்திரம் விசுவாசித்து நாம நடக்கணும். இப்ப அந்த ஒரு சுத்திகரிப்பின் வேலைய ஆண்டவர் விசேஷமா திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில அங்க செஞ்சுட்டு இருக்கார். சோ இப்ப நாம என்ன ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, தேவனே, ஒருவேளை எனக்குள்ள உமக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள் ஏதேனும் எனக்குள்ள இருந்தா அதை நாங்க சுத்திகரிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒருவேளை நாங்க தேவனை விட்டுட்டு வேற ஏதாவது விசிபிள் கிரச்சஸா எங்களோட இருதயத்துல நாங்க வச்சிருந்தா அதுல இருந்து எங்களை சுத்திகரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு இப்ப நாம எல்லாரும் இந்த பாடத்தின் வாயிலாக நாம ஜெபம் பண்ணலாம். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப சீனாய் மலையிலிருந்து இப்ப கீழே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு இந்த கலகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல மேல மோசேக்கும் தேவனுக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு 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 மன்றாட்டு, ஒரு ஒரு உரையாடல் அங்க மேல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. தேவனே அசந்து போற அளவுக்கு மோசே மேல தேவனே கன்வின்ஸ் பண்றார். தேவனுடைய நீதிக்கு முன்னாடி அங்க நிக்கிறார். கொஞ்சம் பெசகினாலும் பாருங்க, அது மோசையினுடைய உயிரையே பட்சித்து விடும். அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை. அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா தியானிக்கலாம். தேவன்கிட்ட அங்க ஞானமா பேசுறார். அதே மாதிரி மோசேனுடைய உச்சகட்ட அன்பு, இதை வந்து நாம அடுத்த வாரம் நாம தொடர்ந்து தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.